அன்பினர்களே, தொடர்ச்சியான தாக்குதல்களும் பதிலடிகளும் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றது. ஈரானுக்கு நாளாந்தம் திருப்பதி உண்டியலில் போடுவது போன்று முடிந்தவரை ஈரான் தேசத்தில் குண்டுமழை பொழிந்த வண்ணமே இருக்கின்றது. பதிலடியாக வளைகுடா முழுவதும் ஈரான் மிகப்பெரிய தாக்குதலை துல்லியமாக தொடுத்து வருகின்றது. படைகள் இதுவரையும் சேதங்கள் இல்லை, நேரடி தாக்குதலும் நடந்தாலும் படை சேதம் இல்லை. இன்று ஈராக் எல்லை அருகே அமெரிக்க தாக்குதலில் ஈரான் வாசிகள் கொல்லப்பட்டதாக செய்திகள் வந்திருக்கின்றது. அந்த செய்திக்கு ஈரான் என்று ஒரு அரபு தேசத்தின் வார்த்தையை ஒரு புதிய வடிவத்தில் சொல்லி இருக்கின்றது. கண்ணுக்கு கண் என்ற தற்காப்பு கொள்கையை பின்பற்றுவோம் என ஈரான் அமெரிக்காவுக்கு ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறது. கண்ணுக்கு கண் என்பது கொலைக்கு கொலை. அதான் அது அரபு தேசத்தில் இந்த கழுத்து வெட்டுவாங்க இல்லையா, தலை வெட்டுவது. இந்த தலை வெட்டுவதெல்லாம் கொலைக்கு கொலை. கொலை செய்யப்பட்ட குடும்பத்தினர் பாவ மன்னிப்பு கொடுத்தது அந்த தலை தப்புது இல்லையா. அந்த மாதிரி கண்ணுக்கு கண் என்பது அரபு தேசத்தில் மிக நீண்ட பழமையான ஒரு சொல் வடிவம். அதைத்தான் இன்று ஈராக் எல்லையில் நடைபெற்ற அமெரிக்க தாக்குதலுக்கு பழி வாங்குவோம் என்று அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறது ஈரான். இதற்கிடையில் போரில் இணைந்து சில நாட்களுக்கு பிறகு 2 சவுதி அரேபிய எண்ணெய் கப்பல்களை தாக்கி உள்ளதாக யெமன் ஹூதிகள் தெரிவித்துள்ளார்கள். தொடர்ந்து 12வது நாளாக அமெரிக்கா ஈரானிய பகுதியை தாக்கியுள்ள நிலையில் பொதுமக்கள் உட்கட்டமைப்புகள் மீது மேலும் குண்டு வீச்சுகள் நடத்தப்படும் எனவும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அச்சுறுத்தியுள்ள நிலையில் வெள்ளிக்கிழமை ஆகிய இன்றிரவும் தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்கா சொல்லியுள்ள நிலையில் தான் கண்ணுக்கு கண் என்ற தற்காப்பு கொள்கையை பின்பற்றுவோம் என ஈரான் கூறியுள்ளது. ஈராக்கின் எல்லையில் உள்ள ஜலாம்சே என்ற இடத்தில் அமெரிக்க தாக்குதலில் 2 பேர் கொல்லப்பட்டதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் நேற்று தெரிவித்திருந்தன. இந்த தாக்குதலில் குறைந்தது 11 பேர் காயமடைந்ததாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானின் ஒரே ஒரு பொதுமக்கள் அணுமின் நிலையம் அமைந்துள்ள ஃபிஷர் மீது 2 அமெரிக்க ஏவுகணைகள் தாக்கியதாகவும் அரச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. தொடர்ந்து 12வது இரவாக தாக்குதல்கள் நடத்தப்பட்டதை அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு உறுதி செய்துள்ளதுடன் பிராந்திய கடல்வழி பாதைகளில் பயணிக்கும் பொதுமக்கள், மாலுமிகள் மற்றும் வர்த்தக கப்பல்களை அச்சுறுத்தும் ஈரானின் திறனை மேலும் குறைப்பதே இதன் நோக்கம் என்றும் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கின்றார். உலகில் 1/5 எண்ணெய் மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு கடந்து செல்லும் முக்கிய நீர்வழியான ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் ஜலச்சந்தையில் ஈரான் ஒவ்வொரு முறையும் ஒரு கப்பலை தாக்கும் போது அமெரிக்கா ஈரானிய குடிமை உட்கட்டமைப்புகள் மீது குண்டு வீசும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். நீங்க ஒரு கப்பலை தாக்கினீங்கடா, நாங்க உள்ளுக்கு உங்களோட அதாவது அவங்களோட இன்ஸ்ட்ரக்சர் அந்த உட்கட்டமைப்பை நாங்க தாக்குவோம் என்று சொல்றார். ஈரானிய இஸ்லாமிய குடியரசு ஹார்முஸ் ஜலச்சந்தையில் ஏவுகணை, ராக்கெட், ட்ரோன் அல்லது வேறு எந்த சாதனம் அல்லது ஆயுதம் மூலமாக ஒரு கப்பலை தாக்கும் போதெல்லாம் அமெரிக்கா ஒரு பாலம் அல்லது மின் உற்பத்தி நிலையத்தின் மீது குண்டு வீசி அதை அழிக்கும் என்று ட்ரம்ப் சமூக ஊடகங்களில் தெரிவித்திருக்கின்றார். ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார், எங்கள் பாதுகாப்பு கொள்கை தெளிவாக உள்ளது தம்பி. கண்ணுக்கு கண் எங்கள் உட்கட்டமைப்பு உட்பட ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு ஆக்கிரமிப்பும் ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் தீர்க்கமான பதிலடியை கொடுக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, அத்தகைய ஆக்கிரமிப்புக்கு பங்களிப்பவர்கள் எந்த வகையான ஆதரவாக இருந்தாலும் அவர்களும் முறையான இலக்குகளாக கருதப்படுவார்கள். இது யாருக்கு? அவருடைய கூட்டாளி நாடுகளுக்கு அப்பாஸ் சொல்றார். பிராந்தியத்தின் மற்ற பகுதிகளில் ஜோர்டான் மற்றும் குவைத் ஆகிய நாடுகள் நேற்று காலை இடைமறிப்பு தாக்குதல்களை நடத்தியதாக தெரிவித்த நிலையில் ஈரான் இஸ்லாமிய புரட்சி காவல் படை இவ்விரு நாடுகளில் உள்ள அமெரிக்க சொத்துக்களை குறிவைத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நாட்டின் உட்கட்டமைப்பு மற்றும் கடலோர பகுதிகள் மீதான அமெரிக்க தாக்குதல்கள் தொடரும் வரை ஆயுதப்படைகளின் பதிலடி தாக்குதல்களும் தொடரும் என்றும் ஈரானின் இராணுவ செய்தி தொடர்பாளர் முகமது அக்ரிமினியா கூறியதாக ஈரானிய அரசு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது. குவைத்தில் உள்ள பல அமெரிக்க தளங்கள் நாசகார ட்ரோன்கள் மூலம் குறிப்பிக்கப்பட்டதாகவும் ஈரானிய ராணுவம் தெரிவித்துள்ளது. தோஹா முகாமில் உள்ள வெடிமருந்து மற்றும் தளவாட கிடங்குகள்
அலி அல் சலேம் தளத்தில் உள்ள எரிபொருள் தொட்டிகள் மற்றும் அரிப்ஜான் முகாமில் உள்ள ஒரு வெடிமருந்து கிடங்கு ஆகியவை இதில் அடங்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஹம்ஸ் ஜலசந்தியில் நேற்று 3 எண்ணெய் கப்பல்கள் கடந்து செல்வதை தடுத்ததாக IRGC தெரிவித்திருக்கிறது. பிராந்தியத்தில் அணு ஆயுத பரவல் அபாயங்கள் இருந்த போதிலும் சவுதி அரேபியாவின் அணு ஒப்பந்தத்திற்கு ட்ரம்ப் ஒப்புதல் அளித்திருக்கிறார். ஹம்ஸ் ஜலசந்தி எங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது. மேலும் அமெரிக்காவால் ஏமாற்றப்பட்டு ஈரான் இஸ்லாமிய குடியரசுடன் ஒருங்கிணைக்காமல் கடந்து செல்ல நினைக்கும் எந்த கப்பலும் அதே கதியைத்தான் சந்திக்கும் என்றும் ஈரானின் IRGC தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் மோதலில் இணைந்து சவுதி அரேபிய துறைமுகங்களுக்கு முற்றுகையை அறிவித்த சில நாட்களுக்கு பிறகு 2 சவுதி அரேபிய எண்ணெய் கப்பல்களை தாக்கியதாக யெமனின் ஹூதிகள் உரிமை கோரியுள்ளனர். செங்கடலில் என்செலியா மற்றும் லைலா என்ற 2 சவுதி எண்ணெய் கப்பல்கள் மீது இரவோடு இரவாக ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக ஹூதிகள் தெரிவித்துள்ளனர். தற்பொழுது அந்த கப்பல் முற்றுமுழுதாக சேதமடைந்து விட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சவுதி அரேபியாவின் அல் ஷுஹைக்கில் இருந்து சுமார் 70 மைல் கடல் தூரத்தில் தென்மேற்கே ஒரு எண்ணெய் கப்பலின் மாஸ்டர் அடையாளம் தெரியாத எரிபொருளால் தாக்கப்பட்டதாக தெரிவித்ததாக பிரிட்டிஷ் கடற்படை பாதுகாப்பு கண்காணிப்பு அமைப்பான UK MDO தெரிவித்திருக்கிறது. அந்த எரிபொருளால் ஏற்பட்ட தீயை கப்பல் குன்வீரர் அணைத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பிரிட்டிஷ் அமைப்பினால். என்சிலியா தாக்கப்பட்டதை சவுதி அரேபியா உறுதி செய்திருக்கிறது. மற்ற எண்ணெய் கப்பல் குறித்து சவுதி அரேபியா இன்னும் எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கவில்லை. அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் மார்க்கோ ரூபியோ செங்கடலில் கப்பல்களை தாக்குமாறு தெஹ்ரானால் ஹூதிகள் ஏமாற்றப்பட்டுள்ளனர் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த மோதல் முழுவதும் ஹூதிகள் பெரும்பாலும் புத்திசாலித்தனமாக இதிலிருந்து விலகிய இருந்தனர். ஆனால் இப்போது அவர்கள் சவுதி அரேபியாவையும் அதன் கப்பல்களையும் குறிவைத்து இதில் தங்களை ஏமாற்றிக் கொண்டதாக தெரிகிறது என்றும் ரூபியோ தெரிவித்திருக்கிறார். அவர்கள் பதற்றத்தை தணிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் வெளிப்படையாக சொல்வதானால் ஈரானியர்களால் ஹூதிகள் இந்த விடயத்தில் ஏமாற்றப்பட்டு விட்டனர் என்றும் நான் நினைக்கிறேன் என்றும் அவர் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் ரூபியோ. நிலைமையை தணிப்பதற்காக ஹூதிகளுக்கும் ரியாத்துக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க ஓமான் முயன்று வருவதாக நேற்று செய்தி வெளியாகியிருக்கின்றது. ஆனாலும் அந்த செய்தி இன்னும் ஊர்ஜிதப்படுத்தவில்லை. ஹூதிகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஈரானின் கட்டுப்பாட்டில் இயங்கும் ஒரு அமைப்பு. இதேவேளை ஈரான் போர் இராணுவத்திற்காக மேலும் $70 பில்லியன் கோரும் ட்ரம்பின் 11வது இரவாக அமெரிக்கா தாக்குதல்களை தொடுக்கிறது. இன்று நாம் 12வது தாக்குதலை சந்திக்க போகின்றோம். ஆக அவங்களோட 12வது தாக்கல் இவங்களோட 26வது நினைக்கிறேன். ஆக தொடர்ச்சியாக நீங்க 12 போடுங்க, அவங்க 26 போடுங்க. அடே எங்களுக்கு இல்லையாடா மக்கள் பாதிக்குது. எங்கட ஏழகளிய நாடு, பஞ்ச நாடு, வறும நாடு தாங்காதுடா, கொஞ்சம் விடுங்கடாண்டா கேட்கிறானுங்களா? பார்ப்போம் மற்றொரு காணொளியில். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவை எங்கள் சேவை, ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.